கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் வெட்கப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வெட்கப்படுத்தவே படுத்தாது. விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. உண்மையான விசுவாசம் ஏமாற்றாது, வெட்கப்படுத்தாது. விசுவாசம் தோல்வியில் கொண்டு போய் முடியாது. விசுவாசம் வெட்கப்படுத்தாது. கர்த்தர் பாருங்க, வேற எதையும் கேட்கறதில்ல. எந்த ஊரு நீன்னு கேட்கறதில்ல, நீ எந்த ஜாதின்னு கேட்கறதில்ல, நீ ஏழையா பணக்காரனான்னு கேட்கறதில்ல, நட்டையா குட்டையா கருப்பா சவப்பான்னு கேட்கறதில்ல. அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு விசுவாசம் இருக்கா? அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு, விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க, எவனோ. யாராக இருந்தால் என்ன, விசுவாசிக்கிறானா அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசங்கம், கிறிஸ்தவ பிரசங்கம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாலும், எந்த ஊரை சேர்ந்தவனாலும், எந்த நிறத்தை சேர்ந்தவனாலும், எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இயேசு